ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயரோட பட்ஜெட் பிளானிங்கும் சேவிங்கும் ஜனவரி மந்தோடது எவ்வளோ இருக்க போகுது, 2025ல் என்னென்ன பட்ஜெட் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 30,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். இதான் வந்து நான் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ரெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்ட்டு கொடுத்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ரெண்ட்டாக வந்து எப்போவுமே ரெண்ட்டுக்கு பதிலாக பே பண்ணிடுவேன். இஎம்ஐயாக கட்டிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாள் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் நான் வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். 10 lakhs வந்து நான் கடன் அடைக்கணும். அதனால் 30,000 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு நான் கட்டினா தான் சரியாக இருக்கும். ஸோ அதனால் 30,000 ரூபாய் வந்து நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்கூல் ஃபீஸு 2 குழந்தைங்களுக்கு 5,200 ரூபாய். ஃபஸ்ட்டு வந்து பெரிய செலவுலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். மளிகை சாமானுக்கு வந்து 5,000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாலுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். கேபிள், ரேஷனுக்கு ரெண்டுமே சேர்த்து 500 வந்து போட்டிருக்கேன். ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுகரு இதெல்லாம் வந்து வாங்கிப்பேன். பருப்பு எண்ணெல்லாம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாயும், ஃப்ரூட்ஸுக்கு 500 ரூபாய் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து குளிர் சீசன்றனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பசங்க அதிகமாக இன்டேக் வந்து எடுக்க மாட்டாங்க, சளி பிடிக்கும் அப்படின்றதுனால. அதனால 1000 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 500 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ்க்கு வந்து 1500. இங்கே வந்து 1000 ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு 300 to 400 ஆயிடுது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் 1500 வந்து போட்டிருக்கேன். நடுவில் வந்து எங்களுக்கு முட்டை வேணும்னா வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து 1000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பொங்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான என்ன செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஜானில் பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது. அதனால் வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து பொங்கலுக்கு வந்து போட்டிருக்கேன். இந்த டைம் வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து எதுவுமே எடுக்கலை. நாங்கள் வந்து தீபாவளிக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால பொங்கலுக்கு வந்து அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்ட்டை. அதனால் 2000 ரூபாய் மட்டும் போட்டிருக்கேன். என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து 2000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வரப்போ நாங்கள் வந்து வெளியே அவுட்டிங் வந்து போகிறது உண்டு. ஸோ அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 2000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் வராங்க, அதனால் 2000 வந்து போட்டிருக்கேன். டோட்டல் அமௌண்ட் வந்து 49,700. இதில் வந்து எனக்கு மேஜராக வந்து என்னென்ன அமௌண்ட் வந்து இதுதான் வந்து 35,000 போயிடும். அதை மைனஸ் பண்ணாலே செலவுக்கு வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான செலவுகள். இது வந்து ஸ்கூலுக்கு வந்து இது வந்து இதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாதம் மாதம் வந்து கட்டியே ஆகணும். இது வந்து நான் சேவிங்ஸாக தான் வந்து பார்க்குறேன். ஸோ சேவிங்ஸ் வந்து நான் தனியாக வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டேன். புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ. நான் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறேன் சொன்னீங்களே, அதுவும் வந்து நான் சேவிங்ஸில் தான் வந்து நான் காமிக்கணும். பட்ஜெட் போடுறப்ப நான் போட்டுருவேன். பட் வந்து 30,000ன்றது எனக்கு அது வந்து சேவிங்ஸாக தான் போகுது. அப்புறம் எல்ஐசிக்கு வந்து காட்டிகிட்ருக்கோம், அதுக்கு 7,000. ஜீரோ சேலஞ்சில் வந்து இது வந்து ஜானில் வந்து 2,200 வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது வந்து மினிமம் அமௌண்ட் 1000 வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆர்டிக்கு வந்து போயிடும். அதுக்கடுத்து ஜனவரியில் வந்து 2,200 தான் வந்து என்னோடய சேவிங்ஸாக அப்ராக்சிமேட் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 2,200. அதுக்கப்புறமா தீபாவளி ஃபண்டு வந்து போயிட்டுருக்குது. கோல்டு ஸ்கீம் வந்து ஜானுக்கு 25th மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜி கோல்டில் ஒரு 500 ரூபாய் வந்து போடலாம் அப்படின்னு. ஸோ இதான் வந்து என்னோடய சேவிங்ஸ். டோட்டலாக வந்து 50,000 வந்து எனக்கு வந்து மந்த்லி வந்து சேவ் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம வந்து என்னோட நியூ இயர் பிளானிங் பட்ஜெட் பிளானிங்கும் சேவிங்ஸ் என்ன பிளானிங்கும் வந்து பார்த்தாச்சு. இது வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜீரோ சேலஞ்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணுன்றதையும் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து புரிய வரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.